அன்பு கும்பராசி நேயர்களே, இந்த கார்டு வந்து ராகு கேது பயிற்சிக்காக உங்களுக்கு நாங்கள் எடுக்கிறோம். ஸோ எல்லாரும் கோச்சார சொல்லிட்டாங்க, நம்ம கார்டிலே சொல்லுவோம் அப்படின்னு ஒரு ஐடியா தான். இது வந்து மணி மூவ் கார்டு, செலப்ரேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். Click off the party activities and have a great time. Plan for a joyful future. என்ன கட்டு கட்டாக காமிக்கிறாங்க. வின்னிங் பாரா. ஸோ பணம், செலப்ரேஷன். ஏன் 2 எடுத்தேன்னா ரிப்பீட்டட் கார்டே வந்த மாதிரி எனக்கு ஒரு இது. அதனால இல்லை அந்த கார்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடுச்சு, அதை நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால இன்னொன்றும் எடுக்கலாம் அப்படின்னு. சூனர் ஆர் லேட்டர் லக் கம்ஸ் டு எவ்ரி ஒன், டோன்ட் ஸ்பெண்ட் எவ்ரி திங் அட் ஒன்ஸ். ஓகே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உனக்கு நீ ஜெயிக்க போகிற, ஆனால் எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் டு எவ்ரி ஒன் அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்களுக்கு சம்மந்தமானவங்க, உங்களோட ஒய்ஃபு, சிஸ்டர், பிரதர், கோ பிரதர், எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தில் ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு இந்த ராகு கேது பயிற்சிக்கு உங்களுக்கு ஒரு ஆரோடம் வந்திருக்கிறது. அடுத்து ஏஞ்சல்ஸ் யார் துணை நிற்க போகிறாங்க, ஏஞ்சல்ஸ் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்களா, என்னமோ அது வந்த கடை வருதுங்க. இன்னொன்று பார்க்கலாம். ஒருவேளை மகரத்துக்கும் கும்பத்துக்கும் ஒரே எதுனா ஒரே அதிபதிங்கிறதுனால ஒரே மாதிரி வருதோ நம்ம. ஓகே, மிரர் கார்டியன், டேக் டைம் டு ரிஃப்ளெக்ட். ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நல்லா யோசிச்சுட்டு நீ ஒவ்வொன்றுத்துக்கும் நல்லா ரிஃப்ளெக்டிவ் சொன்னால் போதும். இது மேபி ஏதாச்சும் ஒரு கோர்ட் விஷயமா இருக்கும்போது பதில் நோட்டீஸ் அனுப்புறதுக்கு, அல்லது வந்து வேலை விஷயத்துக்கு, அல்லது வந்து வேற ஏதாச்சும் உங்கள்கிட்டருந்து யாரோ ஒன்று எதிர்பார்க்குறாங்க, நீங்கள் அதை பிரதிபலிப்பீங்கன்னு. அது அவசியம் பண்ணணுமா, ஆனால் டேக் டைம், நீங்கள் டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கான ப்ராசஸை பாருங்கள் அப்படின்னு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க ஏஞ்சல்ஸ். தேங்க்யூ.